ஹாய் நண்பர்களே, சர்வீஸ்னுடைய இன்டர்வியூ கொஷின் ஆன்சர் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஒய் வி நீட் சர்வீஸ் நவ். இந்த கொஷின் ஆக்சுவலாக முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கணும். நான் அப்புறம் தான் ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த கொஷினை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, அதனால தான் இந்த கொஷினை இப்போ நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சர்வீஸ் நவ் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா, லோ கோட் பிளாட்ஃபார்ம். சர்வீஸ் நவ் இஸ் அ லோ கோட் பிளாட்ஃபார்ம். தென் ஆட்டோமேட்டட் ஒர்க் ஃப்ளோ, தென் க்ளவுட் நேட்டிவ் ஆர்கிடெக்சர், அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். தென் சர்வீஸ் நோங்கிறது ஒரு செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். ஸோ செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்னால் நமக்கு தெரியும், யூஸரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் ரெக்வஸ்ட் பண்ணலாம், சர்வீஸ் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த மீன் பை செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். அதே மாதிரி சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு. ஸோ என்னென்னா இந்த சர்வீஸ் நோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா, சர்வீஸ் நோவை யூஸ் பண்ணோம்னா அது ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சிடென்ட்டு, ப்ராப்ளமு, சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்டு, இதை எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு இருக்கும். ஸோ அதுதான் சர்வீஸ் நோவுடைய ஃபீச்சர்ஸ். தட் இஸ் த நீட் ஃபார் சர்வீஸ் நவ். ஓகே, வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒர்க் இன் சர்வீஸ் நவ்? நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்த்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் ட்ரிகர்ட் பை கண்டிஷன்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ். வென்எவர் ஏதாவது கண்டிஷன் இருக்குது, நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா, கண்டிஷன் டிஃபைன் பண்ணியிருந்தோம்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். ஆர் எனி ஈவெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் ட்ரிகர் ஆகும். எதுக்கு? டு அலர்ட் யூசர் via email or SMS or other channels. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இது இந்த கொஷின் ஒரு சிம்பிளான கொஷின் தான். ஆனால் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கொஷின் மேபி கேட்கலாம். எப்படின்னா, இந்த கொஷினுக்கும் நமக்கு ஆன்சர் கிளாரிட்டியாக இருக்கணும். ஹவு மெனி வேஸ் வி கேன் ட்ரிகர் அ நோட்டிஃபிகேஷன். எந்த மாதிரி வேஸில் அல்லது எத்தனை டைப் ஆஃப் வேஸில் வி கேன் ட்ரிகர் அ நோட்டிஃபிகேஷன். அது பார்த்தீங்கன்னா, ஸோ வென் ரெக்கார்ட்ஸ் ஆர் இன்சர்ட்டட் ஆர் அப்டேட்டட் ஃபஸ்ட்டு. செகண்ட் வென் எனி ஈவெண்ட் ரன்ஸ், ஏதாவது ஈவெண்ட் ரன் ஆயிருந்துச்சுன்னா, அப்புறம் நம்ம ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணால் வி கேன் ஸ்பெசிஃபை தட் நோட்டிஃபிகேஷன் கேன் பி ட்ரிகர். ஸோ இந்த 3 இதை நீங்கள் சொன்னால் போதும், நிறையா இருக்குது. ஸோ இந்த 3 இது இட்ஸ் எனஃப். வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹவு டு யூ இம்போர்ட் டேட்டா இன்டு சர்வீஸ் நவ்? நம்ம டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ணுறது? எக்ஸ்டர்னல் டேட்டா கேன் பி டேட்டா பேஸாக இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்டில் உள்ள ஒரு டேட்டாவாக இருக்கலாம். இந்த டேட்டாவெலாம் நம்ம எப்படி சர்வீஸ் நவ்க்குள்ளே கொண்டு வர்றது? தட் இஸ் த இம்போர்ட் டேட்டா. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், இம்போர்ட் செட் வழியாக தான் நம்ம எனி டேட்டாவை சர்வீஸ் நவ் உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஆல் மெனுவில் இம்போர்ட் செட்ஸ்ன்னு கொடுத்திங்கன்னா அதில் இருக்கும். ஸோ இம்போர்ட் செட் மூலமாக தான் டேட்டாவை எடுத்துகிட்டு வருவோம். தென் எப்படி அந்த டேட்டாவை மேப் பண்ணுவோம்? த்ரூ ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப். ஸோ இம்போர்ட் செட்ஸ் டு இம்போர்ட் த டேட்டா, transform map to map the external data into service node tables. ஸோ நமக்கு ஒரு சோர்ஸ் டேபிள் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேஜிங் டேபிள் இருக்கும், தென் வி ஹாவ் அ டார்கெட் டேபிள். ஸோ நீங்கள் சர்வீஸ் இம்போர்ட் செட்டுடைய கிளாஸில் நம்ம இதை டிஃபைன் பண்ணியிருப்போம். யாருக்காவது இம்போர்ட் செட் பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நம்ம சேனலில் வேறு வீடியோ போடுவோம். ஸோ அதை பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், கூகுளில் ரெஃபர் பண்ணிக்கலாம், இம்போர்ட் செட்டு அண்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப். We'll move to next question. What is a knowledge article? Knowledge article இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நாலேஜ் ஆர்டிக்கிள்ங்கிறது என்னென்னா, நாலேஜ் ஆர்டிக்கிள் இட் ப்ரொவைட்ஸ் த டாக்குமெண்டேஷன் ஆர் சொல்யூஷன் ஃபார் காமன் இஷ்யூஸ். இப்போ நம்ம நமக்கு டாக்குமெண்டேஷன் இஸ் மஸ்ட். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் இதே மாதிரி இஷ்யூஸு ஆர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, வி வாண்ட் டு ரிசால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆர் ரிசால்வ் த இஷ்யூ ஒன்னா, ஸோ இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நமக்கு வி நீட் அ டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் தான் இங்கே நாலேஜ் ஆர்டிக்கிள். அந்த நாலேஜ் ஆர்டிக்கிள் மூலமாக சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணலாம், அல்லது ரிப்பீட்டட் இஷ்யூவை ரிசால்வ் பண்ணுறதுக்கு, குயிக்காக இண்டிபெண்ட்டாக ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் நாலேஜ் ஆர்டிக்கிள்.
Next question, what is the impersonation in ServiceNow? ஸோ இம்பர்சனேஷன் என்ன நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சரி, இம்பர்சனேஷன் அலோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் இம்பர்சனேட் பண்ண முடியும். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரை லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டெம்பரரியாக வந்து இஸ் அ டெம்பரரி லாகின் அனதர் யூசர். ஸோ நம்ம வந்து இன்னொரு யூஸராக வந்து லாகின் பண்ணணும், ஏதாவது டெஸ்டிங் பண்ணணும் அல்லது ட்ரபிள் ஷூட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியே ஒரு கேஸில் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து இம்பர்சனேட் பண்ணுவோம். அல்லது எனி அப்ரூவல் ரெக்வயர்டு அந்த மாதிரி இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ இம்பர்சனேட் பண்ணுவோம். ஃபார் மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா டெஸ்டிங் பர்பஸுக்கும் ட்ரபிள் ஷூட்டுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நவ் அசிஸ்ட் ஃபீச்சர்? இது நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டோம், கிளாஸ்லேயும் பார்த்துருக்க மாட்டோம், மற்ற என்னுடைய யூடியூப்லேயும் நான் அப்லோட் பண்ணலை இன்னும். நவ் அசிஸ்ட்டுங்கிறது என்னதுன்னு ஒரு இது வந்து இப்போ நம்ம கரண்ட்டாக உள்ள மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான். ServiceNow-உடைய அனதர் மாடியூல்லையும் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னு சொன்னால் இட் இஸ் அ ஏஐ பவர்டு அசிஸ்டண்ட், அதாவது ஜென்ஏஐ பவர்டு அசிஸ்டண்ட்டு. ஸோ இப்போது கரண்ட் ட்ரெண்டில் எல்லாமே ஏஐ ஓரியன்டாக இருக்குது. அதே மாதிரி மெஷின் லாங்குவேஜு இது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக பில்டு பண்ண டூல் தான் வந்து நவ் அசிஸ்ட்டு. இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஃபியூச்சரில் போடுறேன். ஸோ இப்போதைக்குன்னு வந்து நவ் அசிஸ்ட் அப்படின்னா மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நவ் அசிஸ்ட் as an AI powered assistant that enhances user productivity by providing proactive suggestion and automation. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ என்னுடைய ஃபியூச்சர் வீடியோவில் நான் நவ் அசிஸ்ட்டை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். which is the parent table for the incident change and problem? ஸோ இது மஸ்ட்டு, இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் யூ கேன் எக்ஸ்பெக்ட். என்னதுன்னா எது வந்து பேரண்ட் டேபிள், இந்த இன்சிடென்ட்டு சேஞ்சு ப்ராப்ளத்துக்கெலாம் பேரண்ட் டேபிள் எதுனா டாஸ்க் டேபிள் தான் பேரண்ட் டேபிள். இது ஸோ இன்சிடென்ட் வந்து என்னது சைல்டு டேபிளாக இருக்கும், டாஸ்க் டேபிள் பேரண்ட் டேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் டு யூ மீன் பை கோலஸ்? ஸோ கோலஸ் ஃபீல்டு நமக்கு கிளாஸ்லேயே பார்த்துருக்குறோம். இல்லைன்னா வந்து இந்த கோலஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது என்னதுன்னு சொன்னால் ServiceNow-ல இது வந்து யூனிக்லி ஐடென்டிஃபை ஒரு ஃபீல்டை வந்து நம்ம கோலஸ் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம்னா அந்த ஃபீல்டு வந்து யூனிக்லி ஐடென்டிஃபைட ரெக்கார்ட். எப்போ இதை யூஸ் பண்ணுவோன்னா டூரிங் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் மேப் அப்போ டேட்டாவை இம்போர்ட் பண்ணும்போது நம்ம இந்த கோலஸ் அப்படிங்கிறத இந்த அந்த ஃபீல்டை கோலஸ்ன்னு செட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அப்போ வந்து அந்த ஃபீல்டு எப்படி பிஹேவாக இருக்குன்னா யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ என்னதுன்னா இப்போ ஒரு ஃபீல்டை வந்து கோலஸ் அப்படின்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீல்டு வந்து இப்போ நியூ ரெக்கார்டு இருக்கு, அந்த ஃபீல்டில் நம்ம இம்போர்ட் பண்ணுறப்ப டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறப்ப எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அது என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த கோலஸ் ஃபீல்டு வந்து ரெக்கார்டு இருந்துச்சுன்னா அப்டேட் ஆகும். அப்படி எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா கோலஸ் அப்படிங்கிற ஃபீல்டு செட் பண்ணிட்டோன்னா அது யூனிக்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும் ரெக்கார்டு ஆல்ரெடி டேட்டா வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொன்னால் இம்போர்ட் பண்ணுறப்ப டேட்டா ஆல்ரெடி இருக்குன்னா அதை வந்து அப்டேட் பண்ணும், இல்லைன்னா நியூவாக க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். what do you mean by data lookup and record matching? data lookup and record matching இது வந்து நம்ம எப்படின்னா ஒரு ஃபீல்டு இருக்குது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இன்சிடென்ட் ஃபார்மில் ப்ரையாரிட்டி ஃபீல்டு. இந்த ப்ரையாரிட்டி ஃபீல்டு என்ன இருக்குன்னா ப்ரையாரிட்டி ஃபீல்டு நம்ம எதுவுமே செட் பண்ண மாட்டோம். பை டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இம்பேக்டும் அர்ஜென்சியும் செட் பண்ணுவோம். இம்பேக்டும் அர்ஜென்சியும் செலக்ட் பண்ணுறப்ப ப்ரையாரிட்டி ஃபீல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ அதை தான் வந்து செட்டிங் த ப்ரையாரிட்டி ஃபீல்டு பேஸ்ட் ஆன் த இம்பேக்ட் அண்ட் அர்ஜென்சி வேல்யூ. அதுதான் டேட்டா லுக்கப். இப்போ இது இன்டர்னல் ஆல்ரெடி பில்டு பண்ண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, அவுட் ஆஃப் பாக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. நமக்கு நம்ம ஃபார்மில் அல்லது நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு இது மாதிரி ஒரு ஃபீல்டு 2 ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டுடைய வேல்யூயை பொறுத்து இன்னொரு ஃபீல்டை செட் பண்ணணும், இன்னொரு ஃபீல்டுடைய வேல்யூ செட் பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் டேட்டா லுக்கப். ஸோ டேட்டா லுக்கப்புங்கிறது அகைன் சொல்கிறேன் இம்பேக்ட் அண்ட் அர்ஜென்சியை பேஸ் பண்ணி ப்ரையாரிட்டி செட் பண்ணுறது.
தென் ரெக்கார்ட் மேட்சிங் என்ன பண்ணுன்னா ஐடென்டிஃபை ஆர் அப்டேட்டிங் த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு பேஸ்ட் ஆன் யூனிக் ஃபீல்டு. ஒரு ஃபீல்டுடைய ஒரு யூனிக் ஃபீல்டை வச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டை அப்டேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் செக் பண்ணி யூசர் ஐடியை அப்டேட் பண்ணுவோம், அல்லது யூசர் ஐடியை வச்சு இமெயில் அப்டேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் அது கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். கரெக்ட் யூசேஜ் எப்படி அதை யூஸ் பண்ணலான்னா, டேட்டா லுக்கப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து டிட்டர்மினிங் த ப்ரையாரிட்டி ஃப்ரம் இம்பேக்ட் அண்ட் அர்ஜென்சி. ஸோ இது நான் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். டேட்டா லுக்கப்புங்கிறது ஒரு ரெண்டு ஃபீல்டு ஆர் ஒரே ஃபீல்டு, அந்த ஃபீல்டுடைய வேல்யூவை பொறுத்து இன்னொரு ஃபீல்டுக்கு வேல்யூ செட் பண்ணுறது, அதுதான் வந்து டேட்டா லுக்கப். ரெக்கார்ட் மேட்சிங் அப்படிங்கிறது அப்டேட்டிங் ஏ யூசர் ரெக்கார்ட் டூரிங் த டேட்டா இம்போர்ட் இஃப் த இமெயில் மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணுங்கள், யூசர் ரெக்கார்டை வந்து அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ரெக்கார்ட் மேட்சிங். ஸோ இது வரைக்கும் இதோட நான் வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய ஃபர்தர் வீடியோவில் வேறு ஒரு கொஷின் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது இஃப் ரெக்வயர்ட் கால் மீ. நன்றி.